headline for a mother of 3 children who decided to transform her 8-year-old sundry shop into a modern convenience store. Owner of Geeta Raj Mini Market, Antonia Flora said the transformation has enabled her to see a profit of up to 70% since participating in the Transformasi untuk Kedai Runcit, Tukar. Meanwhile, MIC TV visited Geeta Raj Mini Market at Jawi, Penang and had a chat with Antonia Flora as a smile said all after being a beneficiary of Tukar. ரவீந்திரன் மூலியமாக நம்மளுக்கு தெரியப்பட வேண்டியது. அதாவது சூர்யா கோப்ராசின்னு ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி லோன் தராங்க துக்காருக்கு அப்படின்னு. அப்போ நம்ம நேரடியாக புத்ராஜயா சென்று மிஸ்டர் ரவீந்திரனை மீட் பண்ணோம். இது பார்க்க போனால் நீங்கள் போட்ட விதைன்னு சொன்னீங்க, அது அவர் போட்ட விதை தான் இப்போ முளைஞ்சி வந்திருக்கு. அவருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இது வந்து நம்மளோட இந்தியன்ஸ்க்காக கொடுக்கப்பட்ட ஒரு உதவி நிதி. அதாவது லோன் எடுத்துட்டா கூட நம்ம திருப்பி கட்டுறது தானே, ஏன் சூர்யா தான் கொடுக்கணும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. எல்லாருக்கும் லோன் கிடைக்காது. பிகாஸ் 8 வருஷம் அந்த தொழிலில் இருந்து நாட் ஈஸி. அவ்வளோ ஈஸியாக நமக்கு லோன் கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைக்காது. நம்ம எவ்வளோ இடத்துல ட்ரை பண்ணி கிடைக்காம கை கொடுத்தவங்க சூர்யா கோப்ராசி தான். இந்த மாதிரி வந்து நம்மால் வந்து ரொம்ப பேர் நம்ம இந்தியர்கள் தெரிஞ்சுக்கணும். பல விஷயம் பல இடத்துக்கு போகணும். நம்மளுக்கு வேணும்னு ஒரு இடத்துல உட்காந்துருந்தோமா கிடைக்காது. டெஃபினெட்லி இதை விசாரிக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க்கு போகிறோம், கேட்குறோம், இல்லை இந்த மாதிரி கிடைக்கல, எங்களுக்கு இப்போ பட்ஜெட் இல்லை, நீங்கள் இங்கே போய் ட்ரை பண்ணலான்னு அனுப்புவாங்க. அதையும் போய் பார்க்கலாம். மாதங்கள் ஆகும்போது நம்ம துக்காரோட பிளானுக்கு வந்து பார்த்தா எவ்ரி மந்த்லி மாதம் நம்மளுடைய பிஸ்னஸ் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. மாதம் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா, இப்போ துக்கார்லேருந்து இப்போதைக்கு இந்த 3 மாதத்தில் வந்து 70% 70 விழுக்காடு வந்து ஏறி இருக்குது பிஸ்னஸ். வருஷமாக இருக்கிறாங்களே, நம்ம போய் ட்ரை பண்ணணுமா முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் வந்து நண்பர்கள் இல்லை கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. கலந்து பேசுவாங்கன்னா அப்படின்னா ஒரு கடை திறக்கலாம் இருக்கிறேன்னு நினச்சி சில பேர் சொல்லுவாங்க, வேண்டாம் அங்கே தான் அவன் பெரிய கடையை நடத்திட்டு இருக்கான், நம்ம போய் செஞ்சோமா நம்ம ஆளுக்கெல்லாம் அவ்வளோ சப்போர்ட் வராது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. தைரியமாக நம்ம எடுத்து செய்யணும், தைரியமாக எடுத்து செய்யணும். ஆனால் தைரியம்னு எடுத்தாலும் அங்கே ஒரு 10 கடை இருக்குது, நான் 11வது கடையாக போவேன்னு சொன்னால் என்ன காரணம்னு நம்ம சர்வே பண்ணி ஆகணும். பிகாஸ் நம்ம போட்டது பணம், அதை திருப்பி எடுக்க முடியுமா? திருப்பி எடுக்க முடிகிற அளவுக்கு தான் நம்ம அது வியாபாரம் பண்ணணும். இல்லை யாருமே திறக்கலையே கடை, நம்ம போய் திறக்கலாமேன்னு கூட நம்ம பார்க்கலாம். ஆனால் அங்கே ஜனத்தொகை இருக்காங்களா, மக்கள் நடமாட்டம் இருக்கா? பக்கத்தில் நியூஸ் பேப்பர்னு நம்ம விற்காம இருக்க முடியாது. எல்லா கடையிலையும் எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கும். நம்ம ஏன் மற்ற கடையில் விற்கிறது நம்மளும் விற்கிறோம், நம்மளும் பிஸ்னஸ் பண்ணுறோம். ஆனால் அதில் எப்படி மற்றவங்களோட ஒரு ஸ்டெப் மேலே இருக்கணும். இப்போ ஒரு ஸ்டெப் அச்சீவ் பண்ணால் தானே இன்னொரு ஸ்டெப் போகணுன்னு ஆசை வரும். அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கலாம், நம்மளால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ முயற்சி பண்ணுங்கள், புதுசாக ஏதாவது செய்ய பாருங்கள். அவங்க கொடுத்ததை வச்சுட்டே நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு அதுக்கு முன்னேறதுக்கு ஒன்றும் இல்லை. கொடுத்துட்டாங்க, அதை வச்சு முன்னேறணும். ஏதாவது ஒரு சாஸ் தேடுங்க. கஷ்டத்தை எதிர்நோக்கலைன்னா முன்னேறவே முடியாது. கொடுத்துருக்காங்களா, அதை வச்சு நம்ம முன்னேற பார்ப்போம், இன்னும் மேல் மேலே போக பார்ப்போம். நம்ம சொல்லுவோம், ஒரு பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணி தான் அதனுடைய லாபத்தை எடுத்து தான் இன்னொரு பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இனி மார்க்கெட்லேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதில் வர
வந்தது. அதனால தான் நான் தைரியமாக உங்ககிட்ட சொல்கிறேன், வேணும்னா நம்மளே தான் போய் கேட்கணும். நம்ம இங்கே இருந்துட்டு கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. ட்ரை, கிடைக்கும். While the government is expanding the local retail sector and increasing the number of hypermarkets in the country, they still step forward and put their full shot to have the mom and pop shops to stay alive. From the get-go, the government remains committed to ensure Tukar is successful. The advantage to the retailers and consumers are already bearing fruit. டெஃபினெட்லி மிஸ்டர் ரவீந்திரன், சூர்யா கோஆப்ரேட்டிவ் உள்ள ஸ்டாஃப் மெம்பர்ஸ், அவர் கீழ் வேலை செய்தவர்கள் எல்லாரும், அப்புறம் நம்மளுக்கு அதில் பெரியவங்க யாருன்னு தெரியாது மிஸ்டர் ரவீந்திரனை தவிர. எங்கள் செக்கில் வந்து ஒரு ஹியூஜ் சைன்ஸ்லாம் இருக்கும், சிக்னேச்சர்ஸ். அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதில் யார் யார் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்காங்களோ நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.